கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் எரிக் லிட்டேல். மண்ணில் 16/1/1902, வெண்ணில் 21/2/1945. நாடு சீனா, தரிசன பூமி சீனா. ஸ்காட்லாந்து தேசத்திலுள்ள அர்மடேல் பட்டணத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒன்று நடந்தது. மக்கள் திரளாக சென்று கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் பேசப்போவது யார் தெரியுமா? ஓட்ட பந்தயத்தின் சாதனை வீரன் எரிக் லிட்டல் என்பவர்தான் அந்நாளின் பிரசங்கியார். 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை செய்தவர் இவர். கிறிஸ்துவின் மீது உள்ள தன் பற்றை உலகம் அறிய வேண்டும் என ஆவல் கொண்டதோடு தன் விசுவாசத்தையும் வெற்றியின் காரணத்தையும் மக்களிடம் பறைசாற்றி கொண்டிருந்தார். அந்த சாட்சி அநேகரை கிறிஸ்துவிடம் வழிநடத்தியது. ஸ்காட்லாந்து மிஷனரி பெற்றோரின் செல்ல மகனாக சீனாவில் பிறந்த இவர் எடின்பரோவில் கல்வி கற்றார். இளம் வயதிலேயே விளையாட்டுத் துறையில் வெற்றிகளை குவித்தார். விடாமுயற்சியில் தொடர் வெற்றிகள் குவிந்தன. 1924ஆம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று எரிக் லிட்டல் மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு ஏமாற்றம் காத்திருந்தது. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்திற்கான போட்டி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில் குறிக்கப்பட்டிருந்தது. இதை அறிந்த அவருக்கு மனதில் ஒரு போராட்டம். உலக புகழா, தேவனுக்கு கீழ்ப்படிவதா? சாட்சியாய் இருக்க வேண்டுமா அல்லது காட்சி பொருளாய் மாற வேண்டுமா? ஆண்டவரின் நாளில் ஆகாத காரியங்களில் ஈடுபட அவர் மனம் இசையவில்லை. எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து சாட்சியாய் நிற்பானோ அவன் சாதனைகள் பல செய்வான். ஆம், எரிக் லிட்டல் சாதித்தார். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை தவறிய அவர் மற்றொரு நாளில் நடந்த 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டார். ஓடி தங்கப் பதக்கமும் பெற்றார். உலக சாதனை புரிந்தார். இவ்விதமாக கர்த்தரின் பேரில் அதிக வைராக்கியம் கொண்டிருந்த மனிதர்தான் இவர். கிறிஸ்துவின் போர் வீரராக சீனாவுக்கு மிஷனரியாக சென்று அநேகரை இரட்சிப்பின் பாதையில் நடத்தினார். எரிக் லிட்டல் இவர் பிப்ரவரி 21ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு தன் பூலோக ஓட்டத்தை முடித்தார். இவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். ஏனென்றால் ஒரு தேவ மனிதர் சொன்னார், கிறிஸ்தவன் சாட்சியாக வாழாவிட்டால் காட்சி பொருளாய் மாறிவிடுவான் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த மிஷனரி இயக்கத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.